ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க? இப்போ வந்து புதுசா சேனல் வச்சிருக்கவங்க வந்து லைவ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நேற்று கேட்டாங்க என்கிட்ட. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக இல்லை, லைவ் போட தெரியாதவங்க இதை பார்த்து கத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வருஷம் 2026 செட்டிங்ஸ் வந்து மாறி இருக்கு லைவ்ல. சரி, இப்போ வந்து நான் யூடியூப் டச் பண்ணிட்டேன். இந்த யூடியூப்ல போயிட்டேன். இப்போ மை சேனல் இருக்குல்ல, இந்த கடைசியா யூன் போட்டிருக்கோம், அதை டச் பண்ணீங்கன்னா யுவர் வீடியோன்னு வரும். இப்படி இங்க வந்து பிளஸ் ஐக்கான் இருக்கு. இப்படியும் சில பேர் வந்து லைவ் போடலாம். இந்த இருக்கா லைவ், இப்போ பேக் கேமரா கொடுத்துருவேன். இந்த இருக்கா லைவ் இப்படி கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெளியில வந்துட்டோம். இப்போ யூடியூப்ல நார்மலாக போய் இப்படியும் லைவ் கொடுக்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் இந்த கேமரா தெரியறதுனால நான் பேக் கேமரா கொடுக்குறேன். கொடுத்தாச்சா? இப்போ இங்கே பாருங்க, வீடியோன்னு இருக்கும், ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், லைவ்னு இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட். இந்த லைவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லைவை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து க்ளோஸ், இது என்னது மோர்னு இருக்கா, இதை டச் பண்ணோன்னா ஸ்க்ரீன் தெரியுதா, க்ரீன் கலர் ஸ்க்ரீன், இதை டச் பண்ணணும். இதை டச் பண்ணிட்டு இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கேலரி இந்த கீழே வந்துருச்சா, இப்போதைக்கு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் இருங்க. இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ நான் வச்சு காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணால் இது வந்துடும். சரியா? இப்போ டன் கொடுத்துடணும். ஃபோட்டோ வந்துருச்சா? இப்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அழிக்கணும்னாலும் அழிச்சிக்கலாம். இது வந்து டைட்டில், லைவ் டைட்டில். அழிக்கணும்னாலும் அழிச்சிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம எழுதுனாலும் எழுதலாம். நான் வந்து ஃபுல்லாக அழிச்சிருந்தேன் இந்த லெட்டர்ஸ்லாம். இப்போ வந்து வாங்க பேசலாம் வைக்கிறேன் பாருங்க. இந்த ஐக்கானா நான் வந்து தலையில் தான் வச்சுட்டேன். இப்போ வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா வாங்க பேசலான்னு வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து ஹிட்ஸ் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ ஹிட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கோ லைவ். புரிஞ்சிச்சா லைவ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு? சில பேர் வந்து என்னால் ஸ்க்ரீனில் போட்டோ வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு கேமரா வீடியோ லைவ் வேணும், இந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வீடியோவாக வச்சுக்கலாம். அதாவது நம்ம ப்ரொஃபைல் மட்டும் தெரியும். இப்போ வந்து ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மியூட்டில் போட்டாகணும் அப்படின்னா மியூட்டில் போட்டுக்கலாம். நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கக்கூடாது, சைலண்ட் லைவ் அப்படின்னா நம்ம மியூட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கேமரா முன் கேமரா பின் கேமரா, இது உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து லைட்டு, இது வந்து ஸ்க்ரீன். இப்போ நம்ம ஃபோட்டோ மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இது வந்து லைட்டு தான். இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செட்டிங் இருக்குது, இங்கே போகணும். இந்த செட்டிங்ஸில் போய் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் என்னல, சாட் ஃபில்டர், இதை டச் பண்ணணும். பண்ணிட்டு ஆல் மெசேஜ், இப்போ வந்து டாப் மெசேஜில் இருக்குது. டாப் நமக்கு தேவையில்லை, ஆல் மெசேஜ் கொடுக்கணும். இதில் ஆல் மெசேஜ்னா தான் எல்லாரும் மெசேஜ் பண்ணுறது நமக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றவங்க வந்து இதை ஆஃப் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அந்த அளவுக்கு, அதனால நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன் இதை. ஏன்னா இப்போ வந்து தமிழில் பண்ணால் தமிழில் வரும், இங்கிலீஷில் பண்ணாலும் இங்கிலீஷில் வரும் மெசேஜ். இதுவே நம்ம இதை ஆனில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் யார் தமிழில் சேட் பண்ணாலும் நமக்கு இங்கிலீஷில் தான் வரும். ஸோ அதனால இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இவ்வளோதான் லைவ் போடுறது. இப்போ இதில் வந்து எத்தனை பேர் உங்கள் லைவ்ல இருக்காங்கன்னு காட்டும், இது எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்கன்னு காட்டும். இது வந்து டாப்பு, எத்தனை பேர் வந்து இப்போ உங்களுக்கு லைக் போட்டிருக்காங்க, எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத காட்டும். அவ்வளோதான். இது லைவ் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.